புரியாது. ஆனால் சாமி வந்து எப்படி வெளியே திருத்தி கொண்டு வந்தாருங்கிறத ஒரு சின்ன அனுபவம் அவங்ககிட்டலாம் சொல்லிட்டு இருந்தேன். இந்த பசங்க இருக்க புது பசங்க எல்லாருமே 5 பேர்ட்டையும் சொல்லியிருந்தேன். சாமி மாதிரி ஒருத்தர் வந்தார், என்னை கூப்பிட்டு வந்தார், வெளியே கூப்பிட்டு வந்தார், இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தேன். சொல்லிவிட்டு நாங்கள் எல்லாருமே டீ சாப்பிட்டு ஒரு 20 ஸ்டெப்பு வந்திருப்போம். ஒரு மரத்துக்கு கீழே ஒருத்தர் தாடி வச்சுக்கிட்டு பச்சை தலையில் கட்டம் போட்ட துண்டு தலையில் இப்படி கட்டிக்கிட்டு சாமி மாதிரியே இப்படி இப்படி இப்படின்னு பண்ணிட்டு சிகரெட் குடிச்சிட்டு இருக்காரு. சாமி விட்டார், சாமி விட்டார், சாமியை பாருங்க, சாமியை பாருங்க. புதுசாக அவங்க யார் வேலையாக இருந்தால் மாதிரி கொஞ்சம் எந்திரிங்க, யார் யார் சாமி கொஞ்சம் எந்திரி, கொஞ்சம் எந்திரிங்க பார்த்து சொல்லணுங்களா அவங்க. இவங்க எல்லாருமே அந்த சாமியை பார்த்தாங்க. ஆமாம், அந்த அம்மா அவங்க எல்லாருமே சாமி சிகரெட் குடிச்சிட்டு இருக்காரு. இப்படி 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 இப்படின்றாரு எல்லான்றாரு. தூரத்தில் பார்த்தா ஒரு அழுக்கு பிச்சைக்காரன் மாதிரி தோற்றுறோம். உடனே வைரமுத்து 20 ரூபா கேட்டு கொடுங்க, வைரமுத்து போய் கொடுத்துருவாரு. பக்கத்தில் போனால் அவ்வளோ பெரிய ஒரு வாடை. காலை தொட்டுக்கும்லாம் பார்த்தா கால் வெள்ள வெள்ளையேன்னு அவ்வளோ ஒரு குளிச்சுட்டு வந்த மாதிரி இருக்குது. சரி, பையன் பார்த்தா ராமர் படம் போட்ட பையன் வச்சுருக்காரு. சாட்சாத் வந்தது இவருக்கு தான். எனக்கு எப்பயுமே காணிப்படம் வரும்போது சாமி எங்களுக்கு எப்பயுமே காட்சி கொடுத்துருவாரு. இந்த வட்டமும் எங்களுக்கு அருமையாக ஒரு காட்சி கொடுத்தாரு. இன்னொன்று என்னென்னா, நாங்கள் இப்படி வந்துட்டு திருப்பி அவரை பார்க்கும்போது நாங்கள் இவ்வளோ தூரம் தான் வந்திருக்கோம். அவர் போயிட்டாரு, ஒரு 1/2 கிலோமீட்டர் போயிட்டார். போய் அங்கே போய் இன்னும் எங்களை பார்க்குறாரு. ஆனால் அந்த 1/2 கிலோமீட்டர் பக்கத்தில் அந்த வண்டி நிற்கிது. அங்கே புதுசாக முன்னாடி சாப்பிட்றாங்க. அவர் யாருக்குமே காட்சி கொடுக்கல. அவர் எங்கே போனாருன்னு தெரியல. இன்றைக்கி நாங்கள் வந்து பாக்கியவான்கள். ஐயா சாமியோட இதை வச்சுட்டு 35 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு அகத்திய பெருமாள் காணிமட பாத யாத்திரைக்கு வந்திருக்காரு. இது வைரமுத்துக்கும் தலைவர்கள் மாக்கும் தெரியும். அவங்க எங்கள் எல்லாரோட சீனியரு சுனில் நச்சு, ரொம்ப சீனியர். எல்லா இதுவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அகத்திய பெருமாளே பாத யாத்திரை வந்து கலந்துக்க ஆசைப்பட்டிருக்காரு. அகத்திய பெருமாளே வந்துட்டார். ஆமாம், அகத்தியர் தலையில் வச்சுக்கணும். அகத்தியர் வந்திருக்காரு, பெரிய விஷயம். இன்னைக்கு இவர் அதாவது அகத்தியர் போய் தான் தெற்க சமப்படுத்தினார். அந்த மாதிரி இன்னைக்கு இவர் வந்து அந்த மலையெல்லாம் நிப்பாட்டார் போல சாமிகிட்ட சொல்லி. அகத்தியர் சுவாமி வந்திருக்காரு. அகத்தியர்லாம் பார்த்துக்கோங்க, பெரிய பாக்கியம் நம்மளுக்கு. பாருங்க, அகத்தியர் நம்மளை தேடி வந்து சாமி மூலமாக அகத்தியர் நம்மளை தேடி வந்து காட்சி கொடுக்குறாரு. பார்த்துக்கோங்க. அகத்தியருடைய ஜீவனாடி காணிப்படுறதுக்கு எல்லா தலையிலையும் வைக்கும். ஆமாம், எல்லாரும் தலையில் வச்சுக்கணும். எல்லாரும் ஆசீர்வாதம் காலையில் எதிர்த்து எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. சாமியோடு சேர்ந்து இனிமேல் அகத்தியரும்